ஓபிஎஸ் ஒரு பேசு பொருளாக அரசியலில் இப்போ இருக்கிறார். அடுத்தது ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்க போகிறாரு. இது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படிலாம் பேசப்படுது. இது பாஜகவுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இத்தனை நாள் ஓபிஎஸ்ஸை கண்டுக்காதவங்க இப்போ வாங்க உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரோம் அப்படின்லாம் அழைப்பு வருது. இது எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவில் பிளவு ஏற்பட்டதுக்கப்புறம் பாஜகவோடு நெருக்கமாக இருந்தவர் இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸான்னு பார்த்தா ஓபிஎஸ் தான் ஆரம்பத்திலிருந்தே. இன்னும் சொல்லப்போனால் பாஜக கொண்டு வந்த எல்லா சட்டங்களையும் ஆதரித்து பேசியது ஓபிஎஸோட மகன். குஜராத்தில் அவர்கள் பாஜக ஆட்சி அமைத்து முதலமைச்சருடைய அந்த அரியணை ஏறுகின்ற அந்த நிகழ்வில் காவி துண்டு போட்டு கலந்து கொண்டவர் ஓபிஎஸ். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க. இன்னொன்று கடந்த நெருக்கம்லாம் இல்லைன்னு சொல்றாங்களே சில பேர். இவர் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாரு. பாஜக கூட மோடி கூட அமித்ஷா கூட ஒரு நெருக்கம் இருப்பதாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. நெருக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த தேர்தலில் சுயேட்சையாக தான் போட்டியிட்டாலும் யாருக்கு ஆதரவாக போட்டியிட்டார்? பாஜகவுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு தான் சுயேட்சையாக போட்டியிட்டார். நெருக்கமாக தான் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று பல தடவை பேசினவர். 2021 அதுக்கப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி வெளியே வந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் மட்டும் எப்பொழுதும் பாஜக ஆதரவாளர் தான் இருந்தார். அவர் மாறவே இல்லையே. அப்போ 2019 2021 ரெண்டுலேயுமே பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சுருந்தாங்க. 2024 தான் கிடையாது. அப்போ இந்த கூட்டணி சமயத்தில் ஓபிஎஸ் அவங்க கூட இருந்தார். 2021 தோல்விக்கு அப்புறம் பாஜகவை விட்டு எடப்பாடி வெளியே வந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் தொடர்ச்சியாக பாஜகவுடைய ஆதரவு மனநிலையில் தான் இருந்தார். அதில் மாற்றுக்கருத்து இல்லை உங்களுக்கு. அப்போ இன்று வரை 2019 இன்று வரை, அதாவது நேற்று வரை, இன்றுன்னு சொல்ல முடியாது, நேற்று வரை மோடியையும் பாஜகவையும் ஆதரித்து பேசியவர் ஓபிஎஸ். மாற்றம் இல்லை. இப்பொழுது தான் அவர் அந்த முடிவு எடுத்திருக்கார். என்டிஏ கூட்டணி வெளியே போகிறார். நீங்கள் கேட்குறீங்க